அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாங்க. எண்ணெய் முதல்ல விடுங்க, கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கப்புறமா கடுகெல்லாம் போட்டுக்கலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் நான் இந்த நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். முட்டை கடுகு போட்டுக்கலாம். இப்போது அது பொரியட்டும். ஸ்லோவில் இருக்கட்டுங்க கொஞ்சம். இப்போது கடுகு பொரியும் போது கொஞ்சோண்டு வடகம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் வடகம் போட்டிங்கன்னா. அது கொஞ்சம் அந்த வாசனை, பச்சை வாசனை போன பிறகு நம்ம வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க வெங்காயத்தை. உப்பு கொஞ்சம் நடுநடுவில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு இப்போ உப்பு போடுறேன். நல்லா வதங்கிட்டே வருது வெங்காயம். இஞ்சி பூண்டு விழுது. பச்சை வாசனை நல்லா போகணுங்க. இதில் நல்லா வதக்கியாச்சு. கறிவேப்பிலை, பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, கறிவேப்பிலை முன்னாடி போடாதீங்க, எதுக்குன்னா மொரன்னு ஆகிடும் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டிங்கன்னா. அதை எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. அப்படியே இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சுருண்டு வரணும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த வடகம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சில்லி பவுடர் 2 டீஸ்பூனும் தனியாத்தூள் 1 டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம், தனித்தனியாக கூட. இங்கே பாருங்கள், நல்லா எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு. கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி விட்டு முதல்ல கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். குழம்பு மிளகாய் தூளே போதும், இருந்தாலும் கரம் மசாலா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாம் கலந்தாச்சு. நம்ம மறுபடியும் தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு அப்புறமா தான் நம்ம முட்டையெல்லாம் ஊற்றணும். மூடி போட்டு நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டே வருது. நல்லா உப்பு காரமெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு முட்டையை நல்லா கிண்ணத்தில் அடித்து வச்சுருக்கேன் நான். இதை ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க, அப்படியே விட்டுறாதீங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு 4-5 தேங்காய் பீஸ் மிக்சியில் போட்டு தண்ணி விட்டு அரைச்சி வச்சுட்டு கூட ஊற்றலாம் முட்டை பதில். அப்போ கொஞ்சம் தண்ணி நல்லா சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு பதத்தில் வரும். இப்போ நம்ம இது அந்த கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம், அதனால் நான் தேங்காயெலாம் போடலை. இப்போ இந்த முட்டையை அப்படியே இந்த மாதிரி அடித்து ஊற்றுங்க. இங்கே பாருங்கள், 4 பக்கமாக அப்படியே நான் அடித்து ஊற்றிருக்கேன். கொஞ்சம் மூடி போட்டுட்டு அப்படியே வேகட்டும். மறுபடியும் அதை ஒரு வாட்டி திருப்பி போட்டிங்கன்னா வெந்துடும் நல்லா. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் சப்பாத்தி தோசைக்கெல்லாம் கூட டேஸ்டியாக இருக்கும், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அதை கலந்து விடுங்க. நல்லா
சூப்பரான உடைச்சி ஊற்றின முட்டை கிரேவி ரெடி. இந்த ரெசிபி நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.